தாம்பரம் பேருந்து நிலைய ஷேர் ஆட்டோவுக்காக நின்று கொண்டிருந்த இளம்பெண்ணுக்கு 50 வயது நபர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இளைஞரை கன்னத்தில் பலார் என அறைந்திருக்காங்க. தொடர்ந்து தப்பிச் செல்ல முயன்ற அவரை அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைச்சிருக்காங்க. பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் முடிச்சூர் செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்திருக்காங்க. அவரது தாயும் உடன் இருந்ததால் ஷேர் ஆட்டோவில் செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அந்த இளம்பெண்ணின் அருகே வந்திருக்காரு. அப்போது இளம்பெண்ணை தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அந்த நபரை கன்னத்தில் பலார்னு அடிச்சிருக்காங்க. மேலும் அவரது சட்டையை பிடித்து எங்கே தப்பிச் செல்ல பார்க்கிறாய் என பிடித்து வச்சிருக்காங்க. ஏன் இப்படி செய்த என்று கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அங்கிருந்த பயணிகளும் என்ன நடந்தது என கூற தொடர்ந்து இளம்பெண் நடந்ததை கூறியிருக்காங்க. மேலும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றிருக்காரு. எனினும் அங்கு வந்த பெண் போலீசாரிடம் பயணிகள் அவரை ஒப்படைச்சிருக்காங்க. இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் என்பதும் தாம்பரம் அருகே அறை எடுத்து தங்கி வசித்து வருகிறார். சமையல் வேலை செய்தும் வரார் என்பது தெரிய வந்திருக்கு. போதையில் தெரியாமல் செய்துவிட்டதாக அவர் கூறியதாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இதன் பின் இனி இதுபோல் செய்ய மாட்டேன் என சொல்லி இளம்பெண்ணின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.